வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, காலிஃப்ளவர் பக்கோடா தாங்க. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். நான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது நல்லா மீடியம் சைஸா நறுக்கி சின்ன சின்னதா நம்ம நறுக்கிட்டு, இப்ப சுடு தண்ணீல கொஞ்சமா உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடாகுற வரைக்கும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஏன் நம்ம இத போடுறோம்னா, காலிஃப்ளவர்ல சில நேரம் வந்து பூச்சிலாம் இருக்கும். அதனால நம்ம சுடு தண்ணீல போட்டு எடுத்துட்டோம்னா, அந்த பூச்சிலாம் இதாயிடும். இப்ப அதை நல்லா ஃபில்டர் பண்ணி தண்ணீலேருந்து ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப வந்து ஒரு 2 கப்பு வந்து நான் பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். நீங்க பஜ்ஜி மாவு எடுக்கல அப்படின்னா 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவுக்கு தேவையா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சோம்புத்தூள், பெருங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு பஜ்ஜி மாவு 2 கப் எடுத்ததுனால டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்துருக்கேன். உப்பு வந்து பத்தாதுங்கிறதுக்காண்டி கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா திக்கா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்ப நம்மளோட காலிஃப்ளவர் வந்து அந்த மாவுல டிப் பண்றப்ப காலிஃப்ளவர் தெரியாத அளவுக்கு திக்கா பிசைஞ்சுக்கும். நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு திக்கா பிசைஞ்சா காலிஃப்ளவர் வந்து தெரியாத மாதிரி நமக்கு இருக்கும்னு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கலாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நம்ம திக்காக கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை அந்த மாவுக்குள்ளே ஒன்று ஒன்றா போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மாவு நல்லா பிசைஞ்சது. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். நான் செஞ்சது வந்து எண்ணெயே குடிக்கலை. நல்லா திக்காக பிசைஞ்சிட்டோம். பாருங்கள், இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வந்து வேகட்டும். நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு வேக விட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க பசங்கள்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது காலிஃப்ளவர் பக்கோடாவா, பஜ்ஜியா எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.